ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம கார்த்திக் கதை ஜூன் 25 இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். நம்ம சந்திரா என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆளை வர வச்சு அவனை பரமேஸ்வரி மாதிரி பேச சொல்றாங்க. எப்படின்னா, கார்த்திக்கு விபத்து மாதிரி அபிராமிக்கு போன் பண்ணி சொல்ல சொல்றாங்க. அப்பதான் அபிராமி எங்க ஒளிஞ்சிருக்காளோ அங்கிருந்து வெளியில வருவா. ஏன்னா அபிராமிய கடத்துறதுக்காக ஆட்களை அனுப்பின சந்திராவுக்கு ஏமாற்றம் தான் ஆகிருச்சு. சோ அதனாலதான் அபிராமி எங்க இருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு பிளான் தான் இந்த சந்திராவோட பிளான். அப்ப ஒருத்தர் வராரு. வந்ததோட சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு, நீ அந்த பரமேஸ்வரி மாதிரி பேசணும், கொஞ்சம் பரமேஸ்வரியோட வாய்ஸ் கேட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரி பேசின அந்த வாய்ஸை காமிக்க அவரும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பரமேஸ்வரி வாய்ஸ் மாதிரியே நேரா அபிராமிக்கு போன் பண்றாங்க. அபிராமி போனை பார்த்துட்டு, என்னதா இது, ஏதோ ஒரு நம்பர்ல இருந்து கால் வருது அப்படின்னு போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க யார் அப்படின்னு கேட்டதோட அப்ப பரமேஸ்வரி பேசுறாங்க. அபிராமி, நான் தான்மா பரமேஸ்வரி பேசுறேன். இங்க ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சுமா, கார்த்திகே விபத்து ஆகிருச்சு, சீக்கிரம் நீ வாமா. இது கேட்டதோட அபிராமிக்கு பேரதிர்ச்சி. அம்மா, எங்கம்மா கார்த்திய வச்சிருக்கீங்க? பரமேஸ்வரி சொல்றாங்க. கோவில்ல தாமா இருக்கோம், சீக்கிரம் வாமா அப்படின்னு சொன்னதோட அபிராமி ரொம்ப அதிர்ச்சியாகி, ஐயோ அம்மா, நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு நேரா அந்த அபிராமி ரொம்ப பயத்துல நேரா கார் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. அப்ப சந்திரா சொல்றாங்க, நம்ம சொன்ன மாதிரியே சூடு வச்ச மாதிரியே அபிராமி கிளம்பிட்டா. சோ கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல வெளியில வந்துருவா. அவளை கடத்தி கொண்டு போய் குடோன்ல அடைச்சு போட்டுட்டு அந்த கார்த்திய உண்மைய சொல்ல வைக்கணும். அவன் கண்டிப்பா அவன் அம்மாவை காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் தான் கார்த்திக் அப்படிங்கிறத சாமுண்டீஸ்வரி கிட்ட ஒத்துப்பான் அப்படின்னு அந்த சந்திரா சொல்றாங்க. இது கேட்டதும் அந்த முத்துவேல் சொல்றாரு, மருமகளே, செம்ம பிளான் தான் பண்ணிருக்க. சந்திரா சொல்றாங்க, சித்தப்பா இது சும்மாவா, கிட்டத்தட்ட 10 வருஷமா எப்படியாவது சாமுண்டீஸ்வரிய அவமானப்படுத்தணும் அப்படின்னு நானும் இவரும் ரொம்ப காத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா எதுவுமே நடக்கிற மாதிரி தெரியல. சோ இப்பதான் எங்களுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை விடக்கூடாது. அந்த கார்த்திய வச்சு அவளை நம்ம அவமானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் முத்துவேல் சொல்றாரு, சரிம்மா, அந்த அபிராமிய கடத்த போறது யாரு? அப்ப சந்திரா சொல்றாங்க, ஏற்கனவே அபிராமியை தேடி போன அந்த ஆட்களுக்கு போன் பண்ணுங்க. உடனே முத்துவேலும் சரி அப்படின்ட்டு போன் பண்ண சந்திரா போனை வாங்கி, இங்க பாருங்க, அந்த அபிராமி இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த ரோட்டு பக்கமா வருவா, அவளை தூக்கிடுங்க அப்படின்னு சொன்னதோட அந்த ரவுடிகளும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு அபிராமி கோவிலுக்கு வர பாதையில காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அபிராமி இருக்காங்கல்ல, அவங்க, ஐயோ என் பிள்ளைக்கு எந்தவித ஆபத்து வரக்கூடாது, நீதான் என் பிள்ளைய காப்பாத்தணும் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டு வராங்க கார்ல. அப்ப டக்குன்னு அந்த காருக்கு முன்னாடி இன்னொரு கார் நிக்குது. அதை பார்த்ததும் அபிராமி சொல்றாங்க, யாருப்பா அது காருக்கு முன்னாடி காரை கொண்டாந்து நிப்பாட்டுறது? டிரைவர் சொல்றாரு, யாருன்னு தெரியல மேடம், இருங்க கேக்குறேன் அப்படின்னு காரை விட்டு இறங்கி, யாருப்பா நீங்க அப்படின்னு சொன்னதோட அவனுங்க டிரைவரை பார்த்து, டேய் நாங்க அப்படிதான்டா கொண்டாந்து காரை நிப்பாட்டுவோம் அப்படிங்கிறாங்க. அப்ப அபிராமி நினைக்கிறாங்க, ஐயோ நான் வேற என் பிள்ளைக்கு முடியலன்னு நான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன், இவனுங்க வேற தேவையில்லாம பிரச்சனை பண்றானுங்களே, நம்ம போய் கேட்போம் அப்படின்ட்டு அபிராமி காரை விட்டு இறங்கி அவனுங்களை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, எப்பா என்னோட புள்ள அங்க ஆபத்தான சூழ்நிலையில இருக்கான், அவனை நான் எப்படியாவது போய் பார்க்கணும், தயவு செஞ்சு பாதையை விடுங்கப்பா அப்படின்னு சொன்னதோட அந்த ரவுடியில ஒருத்தன், டே இவதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு கர்ச்சிப்ல மயக்க மருந்த வச்சு அபிராமியோட முகத்துல வச்சிடுறாங்க. அபிராமி டக்குன்னு மயக்கம் போட்டுடுறாங்க. இத பார்த்ததோட டிரைவர் அதிர்ச்சியில நிக்க அந்த ரவுடிங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, யாரா இங்க பாருடா, இந்த விஷயத்த போய் யாருக்கிட்டையாவது சொன்ன அவ்வளவுதான். டிரைவர் சொல்றாரு, நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. அப்புறமா அபிராமிய காருக்குள்ள ஏத்துறாங்க. அப்ப அந்த ரவுடிங்க சொல்றாங்க, டே இவளை கொண்டு போய் மேடம் ஒரு குடோன்ல அடைச்சு வச்சுட்டு போன் அடிக்க சொன்னாங்க.
இதை கேட்டதோட அந்த ரவுடியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா குடோனுக்கு கொண்டு போறாங்க. அங்க கொண்டு போய் அபிராமிய ஒரு சேர்ல கட்டி போட்டாங்க. கட்டி போட்ட பிறகு அபிராமி லைட்டா மயக்கம் தெளிறாங்க. மயக்கம் தெளிஞ்சு நேரா அந்த ரவுடிகளை பார்த்து, டேய் யாருடா நீங்க, எதுக்கடா வந்து என்ன கடத்திட்டு வந்தீங்க, என்னடா வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அந்த ரவுடிங்க சொல்றாங்க, ஏய் எதுவும் பேசாத, அமைதியாயிருடி அப்படின்னு. இன்னொரு பக்கம் இன்னொரு ரவுடி சொல்றான், டேய் மேடத்துக்கு போன் பண்ணி சொல்லுடா. உடனே அந்த ரவுடியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா சந்திராவுக்கு போன் பண்றாங்க. சந்திரா போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க அவளை பிடிச்சிட்டீங்களா இல்லையா? அந்த ரவுடிங்க சொல்றாங்க, மேடம் நீங்க சொன்ன மாதிரியே அவ இந்த ரோட்டு பக்கமா வந்தா, அவளை பிடிச்சாச்சு மேடம். இது கேட்டதோட சந்திராவும் சரி அவ கண்டிப்பா தப்பிச்சு போக பாப்பா, இல்லைன்னா அந்த கார்த்தி அவங்க அம்மாவுக்கு ஏதோ ஆபத்துன்னு நினைச்சு கண்டிப்பா காப்பாத்துறதுக்கு வருவான். சோ எதுக்கும் உஷாரா இருந்துக்கோங்க. இது கேட்டதோட அந்த ரவுடிங்களும் சரிங்க மேடம் அப்படின்னு சொன்னதோட நம்ம சந்திரா சொல்றாங்க, சரி எதுக்கும் அவளை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு நேரா நம்ம சிவநாடி கிட்டையும் முத்துவேல் கிட்டையும் நம்ம நினைச்சது நடந்துருச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மளோட பிளான் சக்சஸ் ஆக போகுது. முத்துவேல் சொல்றாரு, மாதிரி மருமகளே அந்த கார்த்தி எமகாதங்க அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்க. சோ கண்டிப்பா அவன் அவன் அம்மா எங்க இருக்கா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ இதுக்கும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. இது கேட்டதோட சந்திரா சொல்றாங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், இந்த வாட்டி நான் பண்ண பிளான்ல இருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ அதுக்கப்புறமா நம்ம கார்த்திக் வீட்டை காமிக்கிறாங்க. கார்த்திக் வீட்டை எல்லாரும் பாக்குறாங்க. இந்த வீடு ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் பாட்டி சொல்றாங்க, இதுதான் எங்க வீடு, கோயில் திருவிழாவுக்காக இங்க வந்து தங்குவோம், நிறைய பேர் இருந்தா இங்கதான் வந்து தங்குறது வழக்கம், வீடு எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னதோட ரேவதி சொல்றாங்க, பாட்டி வீடு ரொம்ப சூப்பரா இருக்கு பாட்டி, இந்த மாதிரி வீட நாங்க பார்த்ததே இல்ல, கிராமத்து வடிவுல அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது கேட்டதும் பரமேஸ்வரி சொல்றாங்க, சரி நம்ம எல்லாருமே இந்த இடத்துல ஒன்னா படுக்கலாமா? இது கேட்டதோட கார்த்திக் சொல்றாரு, சூப்பர் பாட்டி இங்கே படுக்கலாம் அப்படின்னு சொன்னதோட அந்த இடத்துல பெரிய பாய் விரிச்சு போடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ரோஹிணி, நம்ம துர்கா, நம்ம ரேவதி எல்லாரும் வராங்க. அவங்க வந்ததோட நம்ம மயில் வாகனம் சொல்றாரு, ரோகு நம்ம ரெண்டு பேரும் தூங்குவோமா அப்படின்னு சொன்னதோட நம்ம பாட்டி சொல்றாங்க, இங்க பாருங்க பொண்ணுங்க அந்த பக்கமும் பசங்க அந்த பக்கமும் போய் பாருங்க அப்படின்னு சொன்னதோட மயில் வாகனமும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போய் படுக்கிறாரு. அப்பதான் மயில் வாகனம் நம்ம ராஜராஜாவை பார்த்து, என்னமாமா உங்க ஒய்ஃப் மட்டும் இல்ல அப்படின்ட்டு கவலையா இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க, நாளைக்கு வந்துருவாங்க அப்படின்னு. அப்ப மயில் வாகனம் சொன்னதை கேட்டுட்டு ராஜராஜாவும், சரி தூங்குங்க மாப்பிள்ள, அவ எங்க போக போறா, வந்துருவா அப்படின்னு சொல்ல மயில் வாகனமும் சரிங்க மாமா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம கார்த்தி சொல்றாரு, சரி இன்னும் மேல அந்த விட்டத்தை பார்த்து தூங்குறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. மயில் வாகனம் சொல்றாரு, ஆமா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, மாப்பிள்ள இப்படி படுத்து கிடக்கிறத பார்த்தா காலேஜ் ஹாஸ்டல்ல படுத்து கிடப்போம்ல அந்த மாதிரி ஞாபகம் வருது. அப்ப கார்த்திக் டக்குன்னு, என்ன படிக்கவே இல்லைன்னு சொன்னீங்க? இதை கேட்டதோட ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாகனம் தூங்குறாரு. ஏன்னா படிக்கலன்னு சொல்லிதான் ரோஹிணியவே கல்யாணம் பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்குள்ள அந்த போலீஸும் முத்துவேலும் இருக்காங்கல்ல, அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு போலீஸும் அந்த விருமனும் இருக்காங்கல்ல, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்றாங்க. விருமன் சொல்றாரு, நாளைக்கு எப்படியும் இந்த கோவில் திருவிழாவுக்கு எல்லாரும் வந்துருவாங்க, இந்த நகையை வச்சுதான் சாமிக்கு அலங்காரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நகையை நம்ம எப்படியாவது திருடிட்டோம் அப்படின்னா நகை காணாம போச்சு, அபசகுணம் ஆகி போயிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த கோயில் திருவிழாவை சுலபமா நிப்பாட்டிடலாம். அப்ப கருப்பையா சொல்றாரு, அப்ப சூப்பரான பிளான் தான், இதை வச்சே நம்ம ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிய கூப்பிடுறாங்க. அந்த ஆளு வந்ததோட விருமன் சொல்றாரு, வீட்டுக்குள்ள நகை பொட்டி இருக்கும், அந்த பொட்டிக்குள்ள இருக்கிற நகைய எப்படியாவது கொண்டு வந்துரு, நீதான் அந்த பூட்டு போட்டிருக்கிற கதவையும் சுலபமா திறந்துருவியே. இது கேட்டதோட அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து வீட்டுக்குள்ள போறாங்க. இங்க எல்லாரும் தூங்கிட்டு இருக்க இவரு நைஸா உள்ளார போயிட்டு பீரோல தொடக்குறாரு. திறந்து அதுக்குள்ள உள்ள நகையை எடுக்கிறாரு. அந்த பொட்டியை மட்டும் எம்டியா வச்சுட்டு நகைகளை எடுத்து பேக் பண்ணிக்கிறாரு. பேக் பண்ணிட்டு நவரும் பொழுது அங்க இருக்கிற ஒரு கிளாஸ் வந்து கீழே விழுந்துருது. இதனால பயங்கரமான சத்தம் கேக்குது.
அப்ப மயில் வாகனம் டக்குன்னு சகல ஏதோ சத்தம் கேட்டது மாதிரி இருந்துச்சு, எந்திரி அப்படின்னு சொன்னதோட கார்த்தி எந்திரிக்கிறாரு. ரெண்டு பேருமே சேர்ந்து நேரா அந்த இடத்த போய் பாக்குறாங்க. பார்த்தா அங்க யாருமே இல்ல. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, சகல ஒருவேளை பூனையா இருக்குமோ. கார்த்திக் சொல்றாரு, அப்படி கூட இருக்க வாய்ப்பு இருக்கு, அந்த ரவுடி அந்த பக்கமா ஒளிஞ்சிருக்கான். அப்ப கார்த்தியும் மயில் வாகனமும் வந்துடுறாங்க. அப்ப அந்த ரவுடி நைஸா அந்த நகையை எடுத்துட்டு போயிட்டு நேரா விருமன்ட்ட கொடுக்குறாங்க. சொன்ன மாதிரியே நகையை கொடுத்துட்டேன் அப்படின்னு. விருமனும் அந்த நகையை வாங்கிக்கிட்டு இத வச்சு நாளைக்கு என்ன பண்ண போறேன் அப்படிங்கறத மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி இந்த நகையை அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு போறாங்க. கருப்பையா சொல்றாரு, இந்த நகை திருடு போனதுதான், ஆளுக்கு பாதி இந்த நகையை எடுத்துக்கலாமா அப்படின்னு சொன்னதோட விருமன் சொல்றாரு, கண்டிப்பா எடுத்துக்கலாம், இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகையை ஆளுக்கு பாதி எடுத்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அபிராமிய காமிக்கிறாங்க. அபிராமி மயக்கத்திலே இருக்காங்க. அதே நேரம் நம்ம கார்த்தி என்ன பண்றாருன்னா, அவருக்கு ஏதோ கட்ட கனவு வருது. உடனே கார்த்திக் வந்துட்டு டக்குன்னு எந்திரிக்கிறாரு. அப்ப மயில் வாகனம் கேக்குறாரு, சகல என்னாச்சு சகல, டக்குன்னு ஏதோ அதிர்ச்சியாகி எந்திரிச்சு உட்காருங்க, ஏதாவது பிரச்சனையா? அப்ப கார்த்தி சொல்றாரு, இல்ல அம்மாவை பத்தி ஒரு கெட்ட கனவு கண்டேன். மயில் வாகனம் கேக்குறாரு, என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? அப்ப கார்த்திக் சொல்றாரு, ஆமா ஏதோ கெட்ட கனவு கண்டேன், ஏதோ தவறு நடக்க போகுது மாதிரி இருந்துச்சு, ஸோ நான் அம்மாவுக்கு ஃபோன் பண்றேன் அப்படின்னு கார்த்திக் நேரா அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்றாங்க. அபிராமியோட ஃபோன் ரீச் ஆகுதே தவிர்த்து அபிராமி ஃபோன் எடுக்கல. அப்ப கார்த்திக்கே சந்தேகம் வலுக்க ஆரம்பிக்குது. அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, சகல ஃபோன் எடுத்தாங்களா இல்லையா அம்மா? கார்த்தி சொல்றாரு, இல்ல அம்மா இந்த மாதிரி எப்பவுமே போனை எடுக்காம இருந்ததே கிடையாது, என்னாச்சுன்னு தெரியல. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, மாப்பிள்ள அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுங்களேன். கார்த்தி சொல்றாரு, அப்பா இப்ப சென்னையில இருக்காங்க, ஸோ கண்டிப்பா அவங்க கிட்ட கேட்டா பதறப்படுவாங்க, ஸோ நம்ம வேற ஏதாவது தான் பண்ணணும் அப்படின்னு கார்த்தி குழப்பத்துல இருக்காரு. இன்னொரு பக்கம் சந்திரா நேரா அந்த ரவுடிகளுக்கு ஃபோன் பண்ணி, டேய் அந்த பொம்பளை என்னடா பண்றா? ரவுடிங்க சொல்றாங்க மேடம், ஆரம்பத்துல இருந்து வந்ததுல இருந்து கத்திக்கிட்டே தான் இருக்கு, விடுங்க விடுங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கு, புடிச்சு கட்டி போட்டு வச்சிருக்க மேடம், தப்பிச்சு ஓடினாலும் ஓடிடும் போல. சந்திரா சொல்றாங்க, சரி அவளோட கை கால்லாம் கட்டி ஒரே ஒரு போட்டோ மட்டும் எனக்கு அனுப்புங்களேன். இது கேட்டதும் அந்த ரவுடிங்களும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமிய போட்டோ எடுக்கிறாங்க. அபிராமி கேக்குறாங்க, டேய் யாரா நீங்க, யாரு சொல்லிட இப்படி என்ன கடத்தி கொண்டாந்து வச்சிருக்கீங்க, எங்க அம்மா யாருன்னு தெரியுமா, மரியாதையா என்னை விடுங்கடா அப்படின்னு சொன்னதோட அந்த ரவுடிங்க சொல்றாங்க, செத்த வாய முறி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அபிராமி என்ன பண்றாங்கன்னா, இங்க பாருங்க, எங்க அம்மா பரமேஸ்வரி, எங்க அப்பா ராஜசேதுபதி, என் புள்ள கார்த்தி, இவங்க 3 பேருக்கும் என்ன கடத்தினது மட்டும் தெரிய வந்துச்சு, நீங்க இருந்த இடம் தெரியாமலேயே போயிருவீங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. சோ இது கேட்டதோட அந்த ரவுடிங்க சிரிக்கிறாங்க, இங்க பாரு நீ யாரா வேணும் இருந்துட்டு போ, ஆனா எங்களை மீறி உன்னால இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போட்டோ எடுக்கிறாங்க. போட்டோ எடுத்து சந்திராவுக்கு அனுப்புறாங்க. சந்திரா அந்த போட்டோவை பார்த்துட்டு, சரி ஓகே, அவளை அந்த இடத்துல இருந்து எப்படியும் தப்பிச்சு போக விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. சந்திரா நேரா முத்துவேல் கிட்டையும் சிவனாண்டி கிட்டையும் போட்டோவை காமிக்கிறாங்க. சிவனாண்டி சொல்றாரு, இந்த பொம்பளைய கடத்தியாச்சு, இதுக்கு அடுத்த பிளான் என்ன சந்திரா? சந்திரா சொல்றாங்க, என்னங்க இப்படி சொல்றீங்க, இந்த போட்டோவை வச்சுதான் அடுத்த பிளானே பண்ண போறேன். இந்த போட்டோவை நேரா அந்த கார்த்தி, அதாவது என் வீட்டுல இருக்கானே அந்த கார்த்திக், அவனுக்கு அனுப்பின பிறகு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த கார்த்திக்கு போன் பண்றாங்க. கார்த்திக் போன் அட்டன் பண்ணி, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப சந்திரா சொல்றாங்க, என்ன கார்த்திக், உங்க அம்மாவை காணும் அப்படின்னு எங்க பார்த்தாலும் தேடிக்கிட்டு இருக்க போல. அப்ப கார்த்திக் சொல்றாரு, எங்க அம்மாவை நீங்க தான் பிடிச்சு வச்சிருக்கீங்களா, மரியாதையா எங்க அம்மாவை விட்டுருங்க. சந்திரா சொல்றாங்க, உங்க அம்மாவை இவ்வளவு கஷ்டப்பட்டு கடத்தினது நீ சொன்ன உடனேயே விடுறதுக்காகவா? கார்த்திக் சொல்றாரு, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. சந்திரா சொல்றாங்க, எனக்கு என்ன வேணும் அப்படிங்கறது உனக்கு தெரியாதா, நீ யாரு அப்படிங்கிற உண்மைய சாமுண்டீஸ்வரி கிட்ட போயிட்டு உண்மைய ஒத்துக்கணும், அதுதான் எனக்கு வேணும். அப்ப கார்த்திக் சொல்றாரு, இங்க பாரு, அது மட்டும் என்னால இப்ப முடியாது, எங்க அம்மாவை தயவு செஞ்சு விட்டுரு. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்க அம்மாவை கடத்திருக்கேன், நீ சொன்ன உடனே விடுறதுக்காகவா? இங்க பாரு, உனக்கு 1/2 மணி நேரம் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ள நீ போயிட்டு எங்க அக்கா கிட்ட நீ உண்மையை சொல்லலைன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் உங்க அம்மாவை நீ உயிரோடவே பார்க்க முடியாது. கார்த்திக் சொல்றாரு, எங்க அம்மா உங்ககிட்டதான் இருக்கா அப்படிங்கிறத
நான் எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது? அப்ப சந்திரா சொல்றாங்க, உன்னோட மொபைலுக்கு ஒரு போட்டோ அனுப்பியிருக்கேன் பாரேன் அப்படின்னு சொல்ல, கார்த்திக் வந்து அந்த போட்டோவை பாக்குறாரு. போட்டோவை பார்த்தோன்னே கார்த்திக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. கார்த்திக் சந்திரா கிட்ட, இங்க பாரு, என் அம்மாவுக்கு ஏதாவது ஆனிச்சுன்னா அவ்வளவுதான். அதுக்கு சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு, உங்க அம்மா உசுரோட திரும்பி உன் வீட்டுக்கு வரணும் அப்படின்னா அதுக்கு நீ பண்ண வேண்டியது ஒரே ஒரு வேலை மட்டும்தான். நீ நேரா சாமுண்டீஸ்வரி என் அக்காக்காரி கிட்ட போயிட்டு, நீ யாரு, யாரோட பேரன் அப்படிங்கறது எல்லாத்தையுமே உண்மையை சொல்லிரு. அப்படி நீ சொன்னீன்னா உங்க அம்மாவை நான் உசுரோட விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா அவங்கள நீ இனிமே பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதோட கார்த்திக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. இங்க பாரு, எங்க அம்மாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அப்ப சந்திரா சொல்றாங்க, எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னா உண்மையை ஒத்துக்கோ. இது கேட்டதோட கார்த்தியும் சரி நான் உண்மையை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் என்ன பண்றாருன்னா, நேரா நம்ம சாமுண்டீஸ்வரிய பாக்குறதுக்காக கிளம்புறாங்க. அப்பதான் மயில் வாகனம் வராரு. மயில் வாகனம் வந்துட்டு கார்த்தியை பார்த்து, சகல எங்க கிளம்பிட்டீங்க? அப்ப கார்த்திக் சொல்றாரு, அம்மா இப்ப ரொம்ப பெரிய ஆபத்துல இருக்காங்க, அவங்கள காப்பாத்துறதுக்காக போறேன் அப்படின்னு. அதுக்கு மயில் வாகனம் சொல்றாரு, என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? அப்ப கார்த்தி சொல்றாரு, அந்த சந்திரா வந்துட்டு எப்படியாவது நான் வந்து அத்தை கிட்ட உண்மையை சொல்லணும் அப்படிங்கறதுக்காக அவ வந்து நேரா எங்க அம்மாவை கடத்திட்டா. இப்ப எங்க அம்மா அவ பிடியில தான் இருக்காங்க. போன் பண்ணி இப்ப அவ மிரட்டுனா. இது கேட்டதோட நம்ம மயில் வாகனத்துக்கு ரொம்ப அதிர்ச்சி. சின்ன மாமியார் ஏன் இப்படி இவ்வளவு மோசமா நடந்துக்கிறாங்க வர வர? இதுவும் அவங்க குடும்பம் தானே, இந்த குடும்பம் ஒண்ணு சேரணும் அப்படின்னு ஏன் நினைக்க மாட்டேங்கிறாங்க? கார்த்திக் சொல்றாரு, இப்ப அவங்க அந்த சிவனாண்டியோட பிடியில இருக்காங்க. அதனாலதான் சிவனாண்டி என்ன சொன்னாலும் கேக்குறாங்க. அந்த சிவனாண்டி சொல்றதுனாலதான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆஹ் இது கேட்டதோட மயில் வாகனம் சொல்றாரு, இருந்தாலும் அவங்க அக்காக்காரி வேணும் அப்படின்ட்டு தானே இந்த குடும்பத்துல வந்து தங்கி இருக்காங்க. அக்காக்காரி குடும்பத்துக்கே எப்படிதான் துரோகம் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு தோணுதோ. கார்த்திக் சொல்றாரு, சரி விடுங்க பாத்துக்கலாம், ஆனா அம்மாவை எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தணும். சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப மயில் வாகனமும் சரி வாங்க மாப்பிள்ள அப்படின்னு கிளம்புறாங்க. அப்ப பரமேஸ்வரி நேரா கார்த்திகிட்ட, ஐயா கார்த்தி, என்னன்னு தெரியலப்பா, நேத்து நைட்டுல இருந்தே அபிராமி போனே பண்ணலப்பா, என்னாச்சுப்பா? கார்த்திக் சொல்றாரு, பாட்டி ஒண்ணுல பாட்டி, இங்க கவலைப்படாதீங்க. அப்ப பாட்டி சொல்றாங்க, இல்லையா, ஏதோ என் பொண்ணுக்கு ஆபத்து மாதிரி தோணுது. என்னாச்சியா? கார்த்தி சொல்றாரு, பாட்டி அம்மாவுக்கு எந்த ஆபத்தும் இல்ல பாட்டி, இங்க கவலைப்படாதீங்க, நான் போயிட்டு அம்மாவை கூட்டிட்டு வரேன். இது கேட்டதோட பரமேஸ்வரி பாட்டியும் சரிப்பா அப்படின்னு சொல்ல, கார்த்திக் இங்க இருந்து அவங்க அம்மா அபிராமிய காப்பாத்துறதுக்காக கிளம்புறாரு. அதே நேரத்துல சந்திரா நேரா சிவனாண்டி கிட்ட, இங்க பாருங்க, நம்ம தான் அந்த அபிராமிய கடத்தி வச்சிருக்கோம் அப்படிங்கிற விஷயம் அந்த கார்த்திக்கு தெரிஞ்சு போச்சு. சோ அதை வச்சு கண்டிப்பா எப்படியாவது அவனோட அம்மாவை காப்பாத்துறதுக்காக ட்ரை பண்ணுவான். சோ நம்மளோட அடுத்த பிளான், அவனை எப்படியாவது அங்க போக விடாம தடுக்கணும். இது கேட்டதோட முத்துவேல் சொல்றாரு, அதை நான் பாத்துக்கிறேன். இது கேட்டதோட சந்திராவும் சரி அப்படிங்கிறாங்க. அப்புறமா சந்திரா நேரா கார்த்திக்கு போன் பண்றாங்க. கார்த்தி போன் அட்டன் பண்ணி, நான் அத்தைய பாக்குறதுக்காக தான் போயிட்டு இருக்கேன். அப்ப சந்திரா சொல்றாங்க, நீ எங்க போயிட்டு இருக்க அப்படிங்கறது எனக்கு தெரியாதா? நேரா உங்க அம்மாவை காப்பாத்துறதுக்காக போயிட்டு இருக்க. இங்க பாரு, அக்கா கிட்ட உண்மையை சொல்லணும்னா எந்த பக்கம் போகணும் அப்படிங்கறது உனக்கு தெரியாதா? நீ இப்ப போற, இல்லைன்னு வச்சுக்க, அரை மணி நேரத்துல உங்க அம்மா உசுரோடவே பார்க்க முடியாது. இது உன் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண. இது கேட்டதோட கார்த்திக் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. சோ மயில் வாகனம் கேக்குறாரு, என்னாச்சு மாப்பிள்ள? கார்த்திக் சொல்றாரு, நம்ம எங்க போறோம் அப்படிங்கறத அவ தெரிஞ்சுக்கிறா. சோ நம்ம யாரோ ஃபாலோ பண்றாங்க. சோ எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொன்னதோட மயில் வாகனமும் சரி அப்படிங்கிறாங்க. கார்த்திக் அவங்க அம்மாவை காப்பாத்துவாரா? இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது? இது எல்லாமே அப்கமிங் எபிசோடுல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே நடக்க போகுது. ஸோ இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.